மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மேட்டுப்பட்டி சங்குசூழி காலனி பகுதியில் கஞ்சா போதையில் இளைஞர்களிடையே மோதல் ஏற்பட்டு ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தூத்துக்குடி மேட்டுப்பட்டி சங்குகுழி காலனி பகுதியில் கஞ்சா போதையில் இளைஞர்களிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் இருதரப்பு மோதலில் ஸ்லோவின் என்ற இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துமோகன். முத்துமோகன், வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சாரலதா. தூத்துக்குடி மேட்டுப்பட்டி சங்குகுழி காலனியில் பகுதியில் நேற்று இரவு கஞ்சா மது போதையில் இருந்த 3 வாலிபர்கள் மற்றொரு வாலிபரை அரிவாளால் வெட்டி கொலை செய்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் மற்றொரு வாலிபருக்கும் அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. தூத்துக்குடி மேட்டுப்பட்டி சங்குகுழி காலனி பகுதியில் உப்பளம் அருகே உள்ள பகுதியில் அந்த பகுதியைச் சேர்ந்த சில இளைஞர்கள் கஞ்சா மது போதையில் அந்த பகுதியில் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டு வருவதாக இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ள நிலையில் அங்கே தொடர்ந்து கஞ்சா போதை மற்றும் பல்வேறு மது போதைகள் போதை ஊசி ஆகியவை நடமாடுவதாக அந்த பகுதி பொதுமக்கள் காவல்துறைக்கு ஏற்கனவே தகவல் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு அந்த பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார், மணிகண்டன், சந்தன்ராஜ் ஆகிய 3 பேர் கஞ்சா மது போதையில் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த பகுதிக்கு தூத்துக்குடி பூபாலராயபுரம் பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஸ்லோவின் மற்றும் அவரது நண்பர் சூசி ஆகியோர் வந்துள்ளனர். அப்போது அந்த கஞ்சா போதை கும்பலுக்கும் ஸ்லோவின், சூசி ஆகியோருக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் சந்தனராஜ், மணிகண்டன், முத்துக்குமார் ஆகிய கஞ்சா மது போதையில் இருந்த கும்பல் ஸ்லோவின் மற்றும் சூசி ஆகியோரை அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் கொடூரமாக தாக்கியதில் இதில் சம்பவ இடத்திலேயே ஸ்லோவின் பரிதாபமாக இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். இதில் வெட்டுக்காயம்பட்ட சூசை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடியில் கஞ்சா மது போதையில் ஏற்பட்ட தகராறில் வாலிபர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கஞ்சா புழக்கத்தை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. சார்லதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்துமோகன்.